காசு கொடுத்தா எதை வேணும்னாலும் வித்து பிழைக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி ஜந்து தான் அந்த யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்கள். காசுக்காக மானத்தை விட்டு பிழைக்க கூட தயங்காதவர்கள் தான் இந்த திராவிட தெருப்புருக்கிகளான பெரியாரிஸ்டுகளும் திராவிட கொத்தடிமைகளும். அதுலயும் PhD வாங்கினவன் தான் இந்த யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்கள். நீ உண்மையாகவே சோறு மட்டும்தான் திங்கற அப்படின்னா இந்த கேள்விக்கு நியாயமா பதில் சொல்லணும். இல்லனா நான் சொன்ன மாதிரி திராவிட தரப்புல இருந்து காசு கொடுத்து தட்டு நிறைய லத்திய வச்சு கொடுத்தா கூட திங்கிற ஆளா இருந்தா இந்த கேள்விக்கு உனக்கு பதிலே தெரியாது. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நடக்கின்ற எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் உற்று கவனிக்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானா இல்லனா அண்ணன் சீமான் அவர்களா அப்படிங்கிற ஐயம் ரொம்ப வலுவா எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். என்ன அறிவிப்பு அப்படின்னா, சமீபத்தில் வெளியாகி திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் மலையாள திரைப்படமான எம்புரான் திரைப்படத்தில் வருகின்ற முல்லை பெரியாறு அணைக்கு எதிரான காட்சிகள், வசனங்கள் இது எல்லாமே நீக்கப்பட்டுதான் அந்த படம் திரையிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். சரியா 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே விடயத்தை சுட்டிக்காட்டி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இதை சுட்டிக்காட்டி கண்டித்து அறிக்கை வெளியிட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவான சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார். படத்துல மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறாங்க, ஆனா அதே திரைப்படத்துல மலையாளிகளுக்கும் தமிழர்களுக்கும் இன முரண்பாடு ஏற்படும் வகையில், இன மோதல் ஏற்படும் வகையிலான காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்று இருக்கு. எல்லாத்தையும் விட குறிப்பாக தமிழர்களின் நதி நீர் உரிமைக்கு எதிராகவும் முல்லை பெரியாறு அணையை தகர்க்க வேண்டும் என்பதாகவும் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்று இருக்கு. இதையெல்லாம் நீக்கிட்டு தான் அந்த படத்தை திரையிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டன அறிக்கையில இந்த எம்புரான் படத்தை போட்டு நெம்பி எடுத்திருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். அதன் பிறகு விவசாயிகளும் இந்த திரைப்படத்தை கண்டித்து இந்த திரைப்படத்தில் வருகின்ற நடிகர்களை கண்டித்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அச்சப்பட்டு பயந்து பம்பிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தில் வருகின்ற சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டுதான் இனி இந்த திரைப்படம் திரையிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அதனால தான் சொன்னேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானா இல்லனா அண்ணன் சீமானா? அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு, அதை தமிழ்நாடு அரசு அப்படியே தட்டாம செய்யுது. ஏதோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. சமீப காலமாக நடக்கின்ற எல்லா முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், அரசியல் அறிவிப்புகள் இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது உண்மை அப்படின்னு. உண்மைதான். தமிழ்நாடு அரசை இயக்கி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். நானே வேணும்னா சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணியில் இருக்கின்ற பெருந்தலைவர் ஐயா காமராஜரின் பெயரில் இயங்கி கொண்டிருக்கின்ற காய்கறி சந்தையானது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுப்பித்து சீரமைத்து கட்டப்பட்டுச்சு. கட்டி முடிச்ச உடனேயே அந்த காய்கறி சந்தைக்கு நாங்க கருணாநிதியோட பேரை வைக்க போறோம் அப்படின்னு இந்த திமுக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. உடனடியாக அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டது அண்ணன் சீமான் மட்டும்தான். என்னுடைய நினைவு சரியா இருந்தா இதே விடயத்தை, இந்த பெயர் மாற்ற நடவடிக்கையை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட மற்றொரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த அறிக்கை வெளியான உடனேயே திமுக அரசுக்கு உள்ள அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ பயந்து நடுங்கி, ஐயோ நாங்க பேரையெல்லாம் மாத்த மாட்டோங்க, பெருந்தலைவர் ஐயா காமராஜரோட பேரே அந்த காய்கறி சந்தைக்கு நீடிக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த பெயர் மாற்ற நடவடிக்கை என்பது நாடார் சமூக மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு சின்ன கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கும்ல. இப்ப அவங்கள சமாதானப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும். அதுக்காக ஒரு புது அறிவிப்பையும் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வெளியிட்டார். அது என்ன புது அறிவிப்பு? ஒண்ணு கிடையாது. திருச்சியில ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்ட போறாராம். அந்த நூலகத்திற்கு ஐயா காமராஜரோட பேரைத்தான் நான் வைக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். சோ இந்த அறிவிப்பின் மூலமாக நாடார் சமூக மக்களை அவர் கூல் பண்ணியிருக்கிறார், சமாதானப்படுத்தி இருக்கிறார். ஏன் திடீர்னு அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற அக்கறை ஐயா ஸ்டாலினுக்கு வந்துச்சு? ஒண்ணும் கிடையாது. இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வருது. தேர்தல் மட்டும் வரல அப்படின்னு வைங்க, இந்த நூலகத்திற்கும் ஐயா கருணாநிதியோட பேரைத்தான் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருப்பாரு. நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா அவர் அப்படித்தான் செஞ்சிருப்பாரு. தேர்தல் நெருங்கி வர்றதால மட்டும்தான் மற்ற தலைவர்களோட பேர் எல்லாமே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவுக்கு வருது. காமராஜரோட பேர் மட்டும் கிடையாது, ஐயா மூக்கையா தேவரோட பேர் கூட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. திடீர்னு ஐயா மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. என்னடா இது,
ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் இறந்து 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இடைப்பட்ட 40 ஆண்டுகள்ல எத்தனையோ முறை திமுக ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் வந்திருக்கு. அப்பெல்லாம் ஒரு முறை கூட ஐயா மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம், நினைவு தூண் அமைப்போம் அப்படின்னு எல்லாம் பேசினதே கிடையாது. எதிர்கட்சியா இருந்த போது இது தொடர்பா ஒரு தீர்மானத்தை கூட இவங்க கொண்டு வந்ததே கிடையாது. இப்ப என்ன திடீர்னு அக்கறைன்னு யோசிச்சு பார்த்தா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஏற்கனவே நான் சொன்னேன் தெரியுமா, இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. அப்ப அந்த சமூக மக்களின் வாக்கை குறி வச்சுதான் இந்த அறிவிப்பை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல 2வது காரணமும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா மூக்கையா தேவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தினார். அதுல ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா ஐயா மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம், அவர் பேர்ல ஒரு கல்லூரியை கட்டுவோம் அப்படின்னு அறிவிச்சாரு. இது என்னடா இது வம்பா போச்சு, அந்த சமூக மக்கள் எல்லாம் அவர் பக்கம் திரும்பிடுவாங்க போலயே அப்படின்னு பயந்துகிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். எல்லாமே வாக்க குறி வச்சு, தேர்தல் மட்டும் பக்கத்துல வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 அறிவிப்பும் வந்திருக்காது. இப்ப சொல்லுங்க, இந்த தமிழ்நாடு அரசை இயக்குவது யார்? ஐயா ஸ்டாலின் அவர்களை இயக்குவது யார்? அண்ணன் சீமான் தான். உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரல அப்படின்னா நான் இன்னும் 2 விஷயத்தை சுட்டி காட்டுறேன், நீங்களே கவனமா பாருங்க. போன வாரம் மேல் பாதியில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் கோவிலில் நாங்க கோவில் நுழைவு போராட்டம் செய்வோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சார். உடனே 1.5 வருஷமா பூட்டி கிடந்த அந்த கோவிலை நாங்க அடுத்த வாரமே திறக்க போறோம் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சரான ஐயா சேகர் பாபு அவர்கள் அறிவிக்கிறார். ஏன் திடீர்னு இந்த அறிவிப்பு? 1.5 வருஷத்துல எப்ப வேணும்னாலும் திறந்து விட்டு இருக்கலாமே. அது என்ன, அண்ணன் சீமான் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு அறிவிச்ச அடுத்த நாள் நாங்களே கோவிலை திறக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பயம். எங்கடா இந்த மனுஷன் பக்கம் அந்த மக்கள் எல்லாம் திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், அதானே? அட இதை விடுங்க. முந்தானேத்து ஒரு காமெடி பண்ணாரு நம்முடைய முதலமைச்சர், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. 40 வருஷமா இதே நாடகம் கொடுக்கும் போது கையை கட்டி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு பேச வேண்டியது. சரி, ஓகே, ஏன் திடீர்னு கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற அறிவிப்பு? ஒண்ணும் கிடையாது. போன வாரம் தான் அண்ணன் சீமான் அவர்களோட தலைமையில தமிழ்நாட்டின் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்குவதை கண்டித்தும் கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு இருக்கின்ற உரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ கண்டன பொதுக்கூட்டமோ நடந்துச்சு. எங்கடா மீனவ சமூக மக்கள் எல்லாம் அவர் பக்கம் போயிருவாங்க போலயே அப்படின்னு அச்சப்பட்டுக்கிட்டு இத்தனை நாளா பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த அந்த கச்சத்தீவு மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தை எடுத்து மறுபடியும் சட்டமன்றத்தில் வெளியிட்டு இருக்கிறார். இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா, என்னமோ ஒரு காமெடி. அது வடிவேல் வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாரு. அப்ப அவங்க தாத்தா கையில ஒரு பொட்டியை கொடுப்பாரு. சென்னைக்கு போய் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு செருப்படி வாங்குற நிலைமை வரும் அன்னைக்கு இந்த பொட்டியை திறந்து பாரு, கபால் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி எப்பெல்லாம் மீனவ சமூக மக்கள் மத்தியில திமுக சிக்கி சின்னாபின்னப்பட்டு அம்பலப்பட்டு செருப்படி வாங்குற நிலைமை வருதோ, திடீர்னு ஒரு பொட்டியை திறப்பாங்க, அதுல கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய முதலமைச்சருக்கு கூட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இருக்குதா அப்படின்னே தெரியல. சட்டமன்றத்தில் பேசுறாரு, நாங்க இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக 55 முறை மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நடவடிக்கையா? 55 முறை கிடையாது, கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 50,000 முறை நீங்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, கடிதம் மட்டும் தான் எழுதினீங்க. 50,000 கடிதம் எழுதிருப்பீங்க. ஏதாவது ஒரு நடவடிக்கையை ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ எடுத்திருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இவங்க கடிதம் கொடுத்த உடனே அதை படிச்சு பார்த்துட்டு ஐயோ மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டார், உடனடியா கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டு மீனவர்கள் கையில கொடுத்துடணும் அப்படின்னு மோடி ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாரா? ஒண்ணுமே கிடையாது. வந்த கடிதத்தை பிரிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு அந்த மனுஷன். தமிழ்நாட்டில இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கா, கிழிச்சு குப்பை தொட்டியில போடு அப்படின்னு குப்பை தொட்டியில போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார். ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியதையே மிகப்பெரிய சாதனையாக, மிகப்பெரிய நடவடிக்கையாக நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. இவரை என்னன்னு சொல்லுவீங்க? இப்படிப்பட்டவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா? என்னன்னு சொல்றது? சரி, நம்ம மறுபடியும் இந்த படத்துக்கே வரலாமே. இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்காது. என்ன அப்படின்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எம்புரான் திரைப்படத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டதற்கான காரணம் முற்று முழுதாக வேற. என்ன? அந்த படத்துல தமிழர்களோட நதிநீர் உரிமைக்கு எதிராகவும் இந்த முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்பது மாதிரியான காட்சிகளும் வசனங்களும் வருது. அதையெல்லாம் நீக்கிட்டு தாராளமா அந்த படத்தை நீங்க திரையிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த திராவிட தற்குறிகள் இருக்கு தெரியுமா, குறிப்பா இந்த திராவிட திருப்பூரிக்கான யூடியூப் ப்ரூட்டஸ், அவன் ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
இந்த படத்துல சங்கிகளுக்கு எதிரான காட்சிகளும் வசனங்களும் வருது, அதனால சங்கிகள் இந்த படத்தை எதிர்க்கிறாங்க. இதே படத்தை சீமானும் எதிர்க்கிறாரு, கண்டிக்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பேசுறான் அந்த அறமூல கம்யூனிட்டியான யூடியூப் ப்ரூட்டஸ். அவனை என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டதுனே தெரியலங்க. காசு கொடுத்தா எதை வேணும்னாலும் வித்து பிழைக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி ஜந்து தான் அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் அவர்கள். அவ மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமா எல்லா திராவிட கொத்தடிமைகளும் இதே மாதிரியான கேரக்டர் கொண்டதுக்கு தான். நான் கோபத்திலேயோ வெறுப்புலையோ பேசல, நான் சத்தியம் பேசுறேன். நீங்க வேணும்னா முயற்சி பண்ணுங்க. காசை கொண்டு போய் ஏதாவது ஒரு திராவிட கொத்தடிமை கிட்ட கொடுத்து இதை செய் அப்படின்னா செய்வானுங்க. காசுக்காக மானத்தை விட்டு பிழைக்க கூட தயங்காதவர்கள் தான் இந்த திராவிட தெருப்புரிக்கிகளான பெரியாரிஸ்டுகளும் திராவிட கொத்தடிமைகளும். அதுலயும் PhD வாங்கினவன் தான் இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் அவர்கள். கொஞ்சம் கூட வாய் கூசாம எப்படா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படத்தை எதிர்த்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தன்னுடைய அறிக்கை மூலமா வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவரே சுட்டி காட்டுறாரு. மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்களே இன மோதல தூண்டுற மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. ஆனா இந்த நாய்க்கு அது கூட புரியாது. ஏன்னா அவனுக்கு படிப்பறிவே கிடையாது. அறிக்கையை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு கருத்தை பேசி இருப்பான் அவன். அதெல்லாம் அவனை சொல்லி தப்பு இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவில் இருந்து காசு கொடுத்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் பேசுறான். நாளைக்கே காசை கொடுத்துட்டு தட்டு நிறைய லத்திய வச்சு கொடுத்தீங்கன்னா கூட கூச்சப்படாம வெக்கப்படாம சாப்பிடுவான். அப்பேற்பட்ட ஒரு ஜென்மம் இது. சரி, ஓகே, இந்த ஜென்மத்துக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். ஒருவேளை அவன் இந்த காணொலிய பார்க்கறான்னு வைங்க, அவனுக்கு உரைக்கிற மாதிரியே கேட்கிறேன். டே யூடியூப் ப்ரூட்டஸ் மைனரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் வெளியாச்சு. முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு படம். அந்த படத்தை தமிழ்நாட்டிலேயே எதிர்த்து திரையரங்கை முற்றுகையிட்டு போராடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் யாரு? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ உண்மையாகவே சோறு மட்டும்தான் திங்கிற அப்படின்னா இந்த கேள்விக்கு நியாயமா பதில் சொல்லணும். இல்லனா நான் சொன்ன மாதிரி திராவிட தரப்புல இருந்து காசு கொடுத்து தட்டு நிறைய லத்திய வச்சு கொடுத்தா கூட திங்கிற ஆளா இருந்தா இந்த கேள்விக்கு உனக்கு பதிலே தெரியாது. ஏன்பா தம்பி அவனை போட்டு இந்த அளவுக்கு கடுமையா பேசுற அப்படின்னு உங்களுக்கே கூட தோணும். ஆனா அந்த நாய் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு? கேரளா ஸ்டோரி அப்படின்னு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு படம் வெளியான போது அதை எதிர்த்து திரையரங்கை முற்றுகையிட்டு போராடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலேயே அண்ணன் சீமான் மட்டும்தான். அன்னைக்கு அந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ஓட அனுமதித்தது ஆளும் திமுக அரசு. அன்னைக்கு ஒரு வார்த்தை திமுகவை கண்டிச்சு இவன் பேசியிருப்பானா? பேசல. அப்ப அவங்க கொடுக்கிற காசுக்கு வாலாற்ற தெருப்பொறுக்கி நாய் தான் இந்த யூடியூப் ப்ரூட்டஸ். இவனை வேற எப்படி திட்டுறது? இவனை திட்டதுக்கு புதுசாவே ஒரு கெட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கணும் போல. இவனை பேசினாலே அவ்வளவு ஆத்திரம் வருது. நான் வேற பேசுறேன்னா எங்க வீட்டுல போன் பண்ணி திட்டுறாங்க, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு. பின்ன இந்த நாய்ங்க பேசுறதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி அமைதியா கடந்து போறது? சரி, ஒண்ணு வேணாண்டா, டே நீ இந்த ரெண்டு படத்தையும் விடுறா, எம்புரானையும் விடு, கேரளா ஸ்டோரியும் விடு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இஸ்லாமிய சமூக மக்களுக்கு எதிராக அவர்களுடைய மத உணர்வை புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எங்க தெரியுமா? ராமேஸ்வரத்துல. ஐயா மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வர போறாரு அப்படின்னு உடனே ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற பாம்பன் மசூதியில் வைக்கப்பட்டிருந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற பலகைய போர்வையை பொத்தி மூடி மறைச்சிட்டாங்க. எவன் பார்த்த வேலை இது? அந்த மக்களோட மத உணர்வை புண்படுத்துற மாதிரி யார் இதை செஞ்சிருப்பாங்க? அரசாங்கத்துக்கு தெரியாம, திமுகவிற்கு தெரியாம இது நடந்திருக்குமா? எங்க உன்னால முடிஞ்சா திமுகவை கண்டிச்சு பேசி பார்ப்போம். வாயே திறக்க மாட்டான். நீங்க வேணா பாருங்க. இதெல்லாம் ஜென்மமா இது. என்ன சொல்றதுனே தெரியல. என்னமோ ஒண்ணு நான் மறுபடியும் சொல்றேங்க, தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு அரசையும் இயக்கி கொண்டிருப்பது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.